தமிழில் யூனிட் 1ல் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல்லல் அப்படிங்கிறதுல இரண்டாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய அயல்சொல் தமிழ்ச்சொல் தான் பார்க்க போகிறோம். இந்த அயல்சொல் தமிழ்ச்சொல்லில் நம்ம ஆங்கிலத்தை மட்டும் விட்டுட்டு ஆங்கிலத்திலேருந்து தமிழில் அப்படிங்கிற மாதிரியான சொற்களை விட்டுட்டு பிற மொழி சொற்களை நம்ம பார்க்க போகிறோம். இது பழைய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் இந்த அயல்சொல் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இப்போ 12th 1வது பாடத்தில் 5வது பாடத்துலையும் இந்த புக் பேக்கு பின்னாடி நிறைய அந்த மொழித்திறன்களை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 11ஆம் வகுப்புலையும் 7வது பாடத்துலையும் 2வது பாடத்துலையும் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. 9ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் மொழித்திறனில் கொடுத்துருப்பாங்க, இயல் 1ல் பருவம் 3ல். அடுத்தது 8ஆம் வகுப்பில் இயல் 2ல் இலக்கிய வகை சொற்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் அது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. முதல்ல அயல் சொல் அப்படிங்கிறது என்ன? அயல் சொல் அப்படிங்கிறது அயல் கூட்டல் சொல். அப்போ அயல் அப்படிங்கிறது வெளியிலேருந்து வெளிப்புறம் அப்படிங்கிறது தான் அயல் அப்படின்னு சொல்லுவோம். அயல்நாடு, வெளிநாடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வெளியிலேருந்து பிற மொழியிலேருந்து வந்து தமிழுக்குள்ளே கலந்து தமிழ் சொல்லாகவே அது கருதப்படும். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் சொல் அப்படின்னே நினைப்போம். அப்படிப்பட்ட சொற்கள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்க சொற்களை தான் அயல் சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பிறமொழி சொல் அல்லது அயல் மொழி சொல் அல்லது அயல் சொல், இப்படி எப்படி வேணாலும் அதை அழைக்கலாம். இப்போ பிறமொழி சொல்லில் நம்ம ஆங்கிலத்தை மட்டும் தனியாக ஒரு யூனிட்டில் பார்ப்போம். மற்ற சொற்களை இங்கே ஓரளவு பார்ப்போம். முதல்ல இது எந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம்னா, ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு எந்த லாங்குவேஜுக்குள்ளது அப்படின்னு கேட்கலாம். இல்லை அது அதுக்கான விளக்கம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. முதல்ல ஒவ்வொரு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது இது என்னென்ன இது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதல்ல போர்ச்சுகீசிய மொழியில் பேனாங்கிறதே போர்ச்சுகீசிய மொழி சொல் தான். அடுத்து அலமாரி, கடுதாசி, ஜன்னல், இதனால் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சொற்கள். ஆனால் அது போர்ச்சுகீசிய சொல். பேனானா இப்போ எழுதுகோள், அலமாரினா நெடும்பேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கடிதாசியை கடிதம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் ஜன்னலுக்கு தமிழகத்தில் அதுக்கு முன்னாடி என்ன பழையங்காலத்தில் என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னா காலதர் அப்படின்னு இருந்திருக்கு. காலதர் அப்படின்னா கால் கூட்டல் அதர் அப்படின்னு பிரிப்போம். கால் அப்படின்னா காற்று அப்படின்னு பொருள், அதர்னா வழி அப்படின்னு பொருள். அப்போ காற்று வரக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜன்னலுக்கு காலதர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம ஜன்னல் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பிரெஞ்சிலேருந்து வந்தது தான் பீரோ, பிரெஞ்சு பீரோ. அதுமாதிரி போர்ச்சுகீசியம் பேனா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து துட்டுங்கிறது டச்சுக்காரர்கள் மொழியிலேருந்து வந்தது. ஜப்பான் மொழியிலேருந்து வந்தது என்னென்னா ரிக்ஷா ஜப்பான்லேருந்து வந்தது. பார்சி மொழி அல்லது பெர்சியன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பார்சியன் மொழியிலேருந்து வந்தது தான் குல்லா, பார்சியன் பஜார். குல்லாவும் பஜாரும் பார்சியன் மொழியிலேருந்து வந்தது. அடுத்தது உருதுலேருந்து இனாம் தந்தாங்க. உருது மொழியிலேருந்து வந்தது தான் இனாம் அப்படிங்கிற வார்த்தை. அது மட்டும் இல்லாமல் உருதுலேருந்து வந்தது தான் ஜாஸ்தினா மிகுதியான அப்படின்னு அர்த்தம். இனாம்னா ஒரு வெகுமதி அப்படிங்கிற பொருள். மன்னிப்பு, இது தேவநேய பாவாணர் அவருடைய வாழ்க்கை இதில் சொல்லியிருப்பார். தேவநேய பாவாணர் சொல்லியிருப்பார். மன்னிப்புங்கிறது உருது சொல். அதுக்கு சரியான தமிழ் சொல் பொறுத்துக்கொள்க அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அடுத்ததாக அரபியிலிருந்து வந்த சொல் தான் நபர் அப்படிங்கிறது. ஒரு ஆளை குறிப்பிடக்கூடியதான் நபர் அப்படிங்கிற சொல் அரபிலேருந்து வந்திருக்கு. தெலுங்கில் எக்கச்சக்கம் அப்படிங்கிற சொல் தெலுங்குலேருந்து வந்திருக்கு. இந்துஸ்தானிலேருந்து தான் ரூபாய் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பொதுவாக வடமொழியிலேருந்து நிறைய சொற்கள் தமிழில் கலந்துருக்கு. இப்போ ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் அப்படிங்கிற தமிழ் சொல். சிதம்பரம் அப்படிங்கிறதே வடமொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். வேதாரண்யம் அப்படிங்கிறது கூட வடமொழி சொல். அதற்கு சரியான சொல் அப்படி திருமறை காடு. அடுத்து விருத்தாச்சலம் அப்படின்னா திருமுதுகுன்றம் அல்லது பழமை அப்படின்னு பொருள். அடுத்ததாக மீனாட்சி அப்படின்னா அங்கேயர்கண்ணி. இது பழமை கிடையாது, பழமலை அப்படின்னு ஒரு நினைக்கிறேன். திருமுதுகுன்றம், முதுமையான குன்றம், முதுமையான மலை, பழமையான மலை, பழமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக மீனாட்சி, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அடுத்ததாக மீனாட்சிங்கிறது அங்கேயர்கண்ணி. தர்ம சம்வர்தினி அப்படிங்கிறது அறம் வளர்த்தாள். ரௌத்திர துர்க்கை அப்படிங்கிறது எரிசின கொற்றவை. பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னா ஐயாரப்பர். கும்பகோணம் அப்படின்னா குடமூக்கு. கட்கநேத்திரி அப்படின்னா வால்நெடுங்கண்ணி. இதெல்லாம் முன்னாடி கேட்டிருக்காங்க. சொர்ணபுரீஸ்வரர் அப்படின்னா செம்பொன் பள்ளியார். விசாலாட்சி அப்படின்னா நீள்நெடுங்கண்ணி. வீணா மதுர பாஷினி, யாழினும் நன்மொழியால். வீணை அதுதான் யாழ் அப்படின்னு சொல்கிறோம். மதுரம்னா தேன் போல் இனிமையான ஒரு இது, நல்ல. பாஷினினா பாஷையை உடையவள் அப்படின்னா மொழியே உடையவள். அப்போ யாழினும் நன்மொழியாள். மதுர வசனி அப்படின்னா மதுரமான வசனத்தை உடையவள் அப்படின்னா தேன்மொழி பாவை. விருத்தகிரீச்சுரர் அப்படின்னா பழமலை நாதர். விருத்தாச்சலம்
நம்ம மலை அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி விருத்த கிரீச்சுரர் அப்படின்னா பழமலைநாதர். விருத்த அப்படிங்கிறது பழமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல், கிரிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதான் விருத்தம் அப்படிங்கிறது பழமையை குறிக்கக்கூடியது, சலம் அப்படிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து கமலம். கமலம் அப்படிங்கிறது தாமரை. அதே மாதிரி இந்த வடமொழி சொல்லில் உள்ள சில சொற்களை நம்ம தமிழ் படுத்தணும் அப்படின்னா இந்த ஷேக்கு பதிலாக நம்ம என்ன பயன்படுத்துவோம், டே அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். விஷம். விஷம்ங்கிறத விடம் அப்படின்னு பயன்படுத்தினா கூட அதுக்கு சரியான தமிழ்ச்சொல் வந்து நஞ்சு. புஷ்பம், அதை புட்பம் அப்படின்னு பயன்படுத்தினா கூட தொல்காப்பியர் தான் இதை கம்பர் வந்து இதை பயன்படுத்தியிருப்பார். நம்மளுடைய அந்த கம்பராமாயணத்தில் நிறையா இதில் பயன்படுத்தும். லக்ஷ்மணன் அப்படிங்கிறத லட்சுமணன் அப்படிங்கிறது இலக்குவன் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பார். அப்படி சில வார்த்தைகளை மாற்றிருப்பார். ரசம். ரசம் அப்படிங்கிறதே வந்து தமிழ் சொல் கிடையாது, வடமொழி சொல். அதற்கு சரியான சொல் சாறு அப்படிங்கிறது. தேகம் அப்படிங்கிறது வடமொழி சொல், அதற்கு சரியான சொல் யாக்கை. கிரிங்கிறது மலையை குறிக்கக்கூடிய வடமொழி சொல். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது திசை சொற்கள். திசை சொற்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற திசைகளிலிருந்து, பிற திசைகளிலிருந்து தமிழில் வந்து வழங்கக்கூடிய சொற்கள். பக்கத்தில் இருந்திருக்கும், நம்ம அதை வந்து நம்ம மொழியாகவே நினச்சிட்ருப்போம். கேணிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, கிணறுங்கிறது தான் சரியான தமிழ் சொல். பெற்றம் அப்படிங்கிறதோட சரியான தமிழ்ச்சொல் பசு. பண்டிகை கூட தமிழ்ச்சொல் கிடையாது, சரியான தமிழ்ச்சொல் வந்து திருவிழா அப்படிங்கிறது தான். வெள்ளம் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் கிடையாது, நீர்ப்பெருக்குங்கிறது தான் தமிழ்ச்சொல். வியாபாரம் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் கிடையாது, வணிகம் தான் தமிழ்ச்சொல். அசல் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் கிடையாது, மூலங்கிறது தான் தமிழ்ச்சொல். அச்சன் அப்படிங்கிறது கிடையாது, தந்தை தான் அதற்கான தமிழ்ச்சொல். ஜமக்காலம் அப்படின்னா பிரிப்பு, வேடிக்கை அப்படின்னா காட்சி. அடுத்ததாக பிறமொழி சொற்கள், இன்னும் மீதி இருக்கக்கூடிய சொற்கள். அனுமதி அப்படிங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது, இசைவு தான் சரியான தமிழ்ச்சொல். ஆதவன் அப்படிங்கிறதுக்கு ஞாயிறுங்கிறது தான் தமிழ்ச்சொல். ஆரம்பம் அப்படின்னா தொடக்கம். ஆஸ்தி அப்படிங்கிறது சொத்து. இம்சை அப்படின்னா துன்பம். இருதயம் அப்படின்னா நெஞ்சகம். ஈசன்னா இறைவன். உபசரித்தல் அப்படின்னா விருந்தோம்பல் பண்ணுறது. உபயம் அப்படின்னா திருப்பணியாளர் கொடை. உஷாராக இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வாக எச்சரிக்கையாக இருக்கணும். யதார்த்தமாக இருக்கிறது அப்படின்னா இயல்பாக இருக்கிறது. அதுதான் உலக வழக்கு, அதுதானே ஐதீகம் அப்படின்னா அதுதான் உலக வழக்கு அப்படின்னு அர்த்தம். காகிதம் அப்படிங்கிறதே தாள் அப்படிங்கிற பொருளில் வருது. கிரீடம் அப்படின்னா மணிமுடி அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். அடுத்ததாக குபேரன் அப்படின்னா பெருஞ்செல்வனை குறிக்கக்கூடிய சொல். அங்கத்தினர் அப்படிங்கிறதே தமிழ் கிடையாது, உறுப்பினர். அதிகாரிங்கிறது சரியானது கிடையாது, அலுவலருங்கிறது தான் சரியானது. அதிபருங்கிறது சரியானது கிடையாது, தலைவர் தான் சரி. அந்நியர் அப்படின்னா அயலார், அதான் அயல் சொல் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அபிஷேகம் அப்படின்னா நீராட்டு. அபூர்வம் அப்படின்னா புதுமை அப்படிங்கிற தமிழ் சொல்லுடையது. அலங்காரம் சொல்லக்கூடாது, ஒப்பனை அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆபத்து. ஆபத்து அப்படின்னா இடர். ஆசீர்வாதம் வாழ்த்து. லஞ்சம். லஞ்சம் அப்படிங்கிறதே தமிழ் சொல் கிடையாது, கையூட்டு. லாபம் அப்படின்னா வருவாய். உத்தரவு ஆணை. உத்தியோகம். உத்தியோகம் வேலை, பணி. உபயோகம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும்னா பயன்படணும். கிராமம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, சிற்றூர். குமாரன் அப்படின்னா மகன் அப்படின்னு பொருள். சாவி அப்படின்னா திறவுகோல். நஷ்டம் இழப்பு. நாஸ்டா சிற்றுண்டி. பாக்கி நிலுவை. நிலுவை அப்படிங்கிறதா வரி. பாக்கிங்கிறதே வந்து தவறு, நிலுவைங்கிறதா சரியான தமிழ்ச்சொல். ஜனங்கள் அப்படிங்கிறது மக்கள்ங்கிறதா சரியான தமிழ்ச்சொல். நிபுணர் அப்படின்னா வல்லுனர், அந்த துறை நிபுணர் அப்படின்னா வல்லுனர் அப்படிங்கிறதா சரியான தமிழ்ச்சொல். அடுத்ததாக நிபுணர், வல்லுனர். சமஸ்தானம் அரசு. முக்கியஸ்தர் முதன்மையானவர். சினிமா தேட்டர் திரையரங்கம். ப்ளஸர் கார் மகிழுந்து. ஏரோப்ளேன் வானூர்தி. இலாக்கா துறை. அப்பாயின்மெண்ட் அந்த இடத்துல பணியமர்த்து அப்படின்னு அர்த்தம். பிரதானம் அதான் பிரதான கோரிக்கை, முதன்மையான கோரிக்கை அப்படின்னு அர்த்தம். விஞ்ஞானம் அப்படின்னா அறிவியல். பஸ் அப்படின்னா பேருந்து, ரயில்னா தொடர்வண்டி. கஜானான்னா கருவூலம். உத்தியோகஸ்தர், அவர் உத்தியோகத்தில் இருக்கார், அவர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார், அலுவலர். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அப்படின்னா பலபொருள் அங்காடி. பூஜைனா வழிபாடு. தைரியம்னா துணிவு. தினசரிங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது, நாள்தோறும் அப்படிங்கிறது தான் தமிழ்ச்சொல். சபதம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது, சூளுரை. ஆனந்தம்ங்கிறதே தமிழ்ச்சொல் கிடையாது, மகிழ்ச்சிங்கிறது தான் தமிழ்ச்சொல். ஆராதனைனா வழிபாடு அப்படிங்கிறது தான் சரியான தமிழ்ச்சொல். அதே மாதிரி ஒருத்தருடைய அபிப்பிராயம் சொல்லுவாங்க, அவங்களுடைய கருத்து. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நற்பேறு, என்ன பேர் செய்தேனோ அப்படின்னா அது ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய தமிழ் வார்த்தை. அகங்காரம் இருக்குது அப்படின்னா செருக்கு, ரொம்ப திமிர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பிறமொழி சொற்களை நீக்கி எழுதல். இப்படி தான் கேட்டிருப்பாங்க, இந்த வேலையில் சேர என்ன அந்தஸ்து உள்ளது. அப்போ இந்த அந்தஸ்துங்கிற வார்த்தை வந்து தவறானது. அப்போ இந்த வேலையில் சேர என்ன தகுதி உள்ளதுங்கிறது தான் சரியானது. கொடுங்கோல் அரசன் அக்கிரமம் செய்தான். அக்கிரமங்கிறது வந்து வடமொழி சொல். அப்போ கொடுங்கோல் அரசன் வந்து அநீதி செய்தான், அதுதான் சரியாது. கொடுமை செய்தான் அப்படின்னு சொல்லலாம். ஆகாசத்தில்
பட்சி பறந்தது. பட்சிங்கிறது எதை குறிக்கக்கூடியது? பறவை குறிக்கக்கூடிய. ஆகாசத்துக்கு வானம், வானத்தில் பறவை பறந்தது. புஷ்பமின்றி அபிஷேகம் உண்டா? புஷ்பம் அப்படிங்கிறது மலரை குறிக்கக்கூடிய ஒரு வடமொழி சொல். அபிஷேகம் அதுக்கு பதிலாக தமிழில் நீராட்டு வழிபாடு, நீராட்டு வழிபாடு உண்டா? அப்போ மலரின்றி நீராட்டு வழிபாடு உண்டா அப்படின்னு கேட்கலாம். குழந்தை கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க. திருஷ்டியை தான் இங்கே கண்ணேறு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தைக்கு கண்ணேறு பட்டு விட்டது சுற்றி போடு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து பள்ளி புத்தகத்தில் உள்ளது தான். ஸ்ரீமான் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நாமகரணத்தை இந்த கப்பலுக்கு சூட்டுவதில் சந்தோஷம் அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மூவறிஞர் ராஜாஜி. ஸ்ரீமான், ஸ்ரீங்கிறது தான் நம்ம இப்போ திருன்னு எழுதுகிறோம். அப்போ ஸ்ரீமான்கிறது திருவாளர். வ.உ.சியுடைய நாமகரணம் அப்படிங்கிறது அவருடைய பெயர். இந்த கப்பலுக்கு சூட்டுவதில் சந்தோஷம் அடைகிறேன், சந்தோஷம்க்கு பதிலாக மகிழ்ச்சி அப்படிங்கிறார் ராஜாஜி. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம தமிழில் இப்படி தான் எழுதுவோம், ராசாசி அப்படின்னு. அடுத்து டிவியில் சீரியல் பார்க்காவிட்டால் லைஃபே போர் அடித்து விடும் அப்படிங்கிறார். டிவிங்கிறது என்னது? தொலைக்காட்சி. சீரியல் அப்படின்னா தொடர்கள். லைஃப் அப்படின்னா வாழ்க்கை. போர் அடித்து விடும் அப்படின்னா வெறுத்து விடும். இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது. அப்போ இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது. ஸ்லிம்மாக இருப்பதே பியூட்டி. அப்போனா ஸ்லிம் அப்படிங்கிறது என்னது? ஒல்லியாக இருப்பதே, உடல் மெலிவாக இருப்பதே பியூட்டி, அழகு அப்படிங்கிற எண்ணம் பரவி வருகிறது. நமஸ்காரம், வணக்கம். சாஷ்டாங்கமாய் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தவனை ஆசீர்வதித்தேன், வாழ்த்தினேன். பிரயாணி, பயணி. பயணத்தை ரத்து செய்தது, விலக்கியவுடன். ரூபாய், பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது, திரும்ப கொடுக்கப்பட்டது. செல்வனுக்கும் கிள்ளைக்கும் தலா 5 புத்தகம் கொடு. செல்வன் கிள்ளை ஆகிய ஒவ்வொருவருக்கும் 5 புத்தகங்கள் கொடு. அப்போ இங்கே தலா அப்படிங்கிறதுக்கு இங்கே செல்வன் கிள்ளை 2 பேரையும் காட்டி ஆகிய ஒவ்வொருத்தருக்கும் 5 புத்தகங்கள் கொடு. தலா 5 புத்தகத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தருக்கும் 5 புத்தகங்கள் கொடு. குறிஞ்சி தாக்கல் செய்த வழக்கு சுமூகமாக பைசல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்த வழக்கு, தொடுத்த வழக்கு சுமூகமாக நல்ல முறையில் பைசல் செய்யப்பட்டதுன்னா முடிக்கப்பட்டது. சந்நிதியில் சகல ஜனங்களும் உபன்யாசம் கேட்க திரண்டிருந்தனர். சந்நிதி அப்படிங்கிறது கோயிலுடைய சந்நிதி, கோவிலுடைய பகுதி. கோவிலில் ஜனங்கள் அப்படின்னா சகல ஜனங்கள்னால் மக்கள் அனைவரும். சகல ஜனங்களுக்கு பதிலாக மக்கள் அனைவரும். உபன்யாசம் அப்படிங்கிறது ஆன்மீக உரை கேட்க திரண்டிருந்தனர். பந்து மித்திரர் சகிதம் வந்து ஆசீர்வதிக்க கோருகிறேன் அப்படின்னா பந்துமித்திரங்கிறது யாரை குறிக்கிறது? உறவினர் நண்பர்களுடன் வந்து ஆசீர்வதிக்க கோருகிறேன், வாழ்த்திட வேண்டுகிறேன். அடுத்ததான் என் ஏகனா ஒரே ஒரு புதல்வனுடைய ஜானவாசத்திற்கு சகலரும் வரணும். என் ஒரே மகனுடைய மாப்பிள்ளை அழைப்பிற்கு. ஜானவாசம் அப்படிங்கிறது மாப்பிள்ளை அழைப்பு. சகலரும் அப்படின்னா அனைவரும் வர வேண்டும். ஸ்ரீரங்கம் திருவரங்கம். சுவாமி இறைவன். ஸ்ரீரங்கநாதர் கோயில். ஸ்ரீங்கிறதே திரு அப்படின்னு வரும். திரு அரங்கநாதர் கோவில் கொண்டுள்ளார். திருவரங்கத்தில் திருவரங்கநாதருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நடைபெற உள்ளது. நான் செய்த தவறுக்கு சகல ஜனங்களும் அப்படின்னா மக்கள் அனைவரும் என்னை ஷமித்தரல வேண்டும், மன்னித்தரல வேண்டும். வீக்கான என் ஆண்டி ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் கூறினார். வீக்கான உடல்நலம் குன்றிய குறைந்த என் ஆண்டி அத்தை ரெஸ்ட் ஓய்வெடுக்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருதயவியல் வல்லுனர் அட்வைஸ் அறிவுரை கூறினார். டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும். டயாபெட்டிக் பேஷண்ட் நீரிழிவு நோயாளி ஸ்வீட் சாப்பிடுவதை, இனிப்பு சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும், நிறுத்த வேண்டும். அடுத்து நாளைக்கு ரதோத்சவம், அதால் சகல காரியாலயங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுது. ரதோத்சவம் அப்படிங்கிறது தேரோட்டம். ஆதலால் சகல அப்படின்னா எல்லா காரியாலயங்கள் அப்படிங்கிறது செயலகங்கள், செக்ரட்டரியேட் மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செயலகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது. நாளை திருவோண நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் விவாக சுபமுகூர்த்தம். நாளை திருவோண நட்சத்திரம் விண்மீன் கூடிய சுபதினத்தில் நன்னாளில்
விவாக சுபமுகூர்த்தம் அப்படின்னா திருமண விழா. தாங்கள் பந்துமித்திரர்களுடன் வந்து வதுவரர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். பந்துமித்திரர்கள் அப்படிங்கிறது உறவினர் நண்பர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வதுவரர்கள் அப்படின்னா மணமகளையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. ஆசீர்வதிக்க அப்படின்னா வாழ்த்த அப்படின்னு அர்த்தம். நீதான் என் அத்தியந்த சிநேகிதன் என்று கூறி சந்தோஷித்தான் அப்படின்னா மகிழ்ந்தான். அத்தியந்த சிநேகிதன் அப்படின்னா நெருங்கிய நண்பன். அமிர்தம் போல் வர்ஷித்த மழை கண்டு ஜனங்கள் சந்தோஷமடைந்தார்கள். அமிர்தம் அப்படிங்கிறது அமிர்தம் போல் வர்ஷித்த பொழிந்த ஜனங்கள் மக்கள் சந்தோஷமடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். மகான்களுடைய ஆசீர்வாதத்தால் சேமமாய் இருப்பாய். மகான்கள் அப்படின்னா ஞானிகள். ஆசீர்வாதம்னா வாழ்த்துதால் சேமமாக இருப்பீர்கள் அப்படின்னா வளமுடன் வாழ்வீர்கள். பாலிய விவாகம் சர்க்காரால் தடை செய்யப்பட்டு விட்டது. பாலிய விவாகம் அப்படின்னா குழந்தை திருமணம். சர்க்காரால்னா அரசால் தடை செய்யப்பட்டு விட்டது. உனது விஞ்ஞாபனம் எனக்கு சம்மதம் இல்லை. உனது விஞ்ஞாபனம் அப்படின்னா விளக்கம். சம்மதம் இல்லை அப்படின்னா உடன்பாடு இல்லை. கும்பாபிஷேக வைபவம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா குடமுழுக்கு விழா நிறைவுற்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு தனிக்குறில் எந்த இடத்துல வருதோ தனிக்குறிலுக்கு அடுத்து ஒரு ஒற்று வருது. இப்போ தனிக்குறில் இப்படி வந்துச்சுன்னா அது வந்து பிறமொழி சொல். அது தமிழ் சொல்லாக இருக்க வாய்ப்பு இல்லை. அர்ஜுனன், இப்போ இதில் பிறமொழி சொல் எது அப்படின்னு கேட்பாங்க. அர்ஜுனன் அப்படிங்கிறது பிறமொழி சொல். அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்தவன் ஆவான். தர்மம் தலை காட்டுங்கிறது பழமொழி. அப்போ தர்மங்கிறது பிறமொழி சொல். சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர். நிர்வாகிங்கிறது பிறமொழி சொல். கற்பூரம் ஏற்றி இறைவனை வழிபடுவது இயல்பு. கற்பூரங்கிறது பிறமொழி சொல். எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறது வள்ளுவர் வாக்கு. கர்மம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து கூறினாள். வர்ணித்து அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை. அடுத்ததான், புதிதாக கட்டப்பட்ட அந்த வீட்டிற்குள் நேற்று தான் வந்து வர்ணம் பூசப்பட்டது. வர்ணம். சர்ப்பத்தினை கண்டதும் கீரிப்பிள்ளை அதனை தாக்க முயன்றது. சர்ப்பத்தினை அப்படிங்கிறது பிறமொழி சொல். நீ பேசுவதின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. கற்பூரம் இதில் வரும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக, தாய் தன் குழந்தைகளுக்காக கோவிலில் அர்ச்சனை செய்து இறைவனை வழிபட்டாள். இதில் கேட்கப்பட்ட கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது இளஞ்சிங்கிற சொல் எம்மொழி சொல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து இளஞ்சிங்கிறது போர்ச்சுகீசிய மொழி சொல். இளஞ்சிங்கிறது நீர்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நம்ம 9th புக்கில் கூட தமிழில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து போர்ச்சுகீசிய மொழி சொல் தான். தோழன் அப்படின்னு பொருள் தரக்கூடிய காம்ரேடு. இந்த காம்ரேடுங்கிறது எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலேருந்து வந்திருக்கு. காம்ரேட் அப்படின்னா பிரெஞ்சு மொழி சொல். அடுத்ததாக இந்த காதி, சாம்பார், சாவடி, உடுக்கை. இதில் தமிழ் சொல் எது அப்படின்னா உடுக்கை நவில் போலும் அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு வரும். அப்போ உடுக்கைங்கிறது சரியான தமிழ் சொல். இப்போ காதிங்கிறதுலாம் தமிழ் சொல் கிடையாது. சாவடி, சாம்பார்லாம் தமிழ் சொல் கிடையாது. அடுத்து, திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தன்னுடைய தமிழக அதி பின்னிணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போர்ச்சுகீசிய மொழியை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 சொற்கள் கலந்துள்ளதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. தெலுங்கு மொழியில் 34 சொற்கள் கலந்துருக்கிறதா சொல்கிறாரு. அரபு, பாரசீக, இந்துஸ்தான மொழியில் தான் அதிகமாக கலந்துருக்கு, 411. இங்கிலீஷில் தான் இருக்கிறதுலே அதிகம், 486. இது நம்ம எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். ஏன்னா இங்கிலீஷில் தான் அதிகமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். ரெயில், மெயில் அந்த மாதிரி நிறையா பயன்படுத்துகிறோம். பிறமொழி சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது நிறைவு தமிழ் சொல், வெளியீடு தமிழ் சொல், ஒழுங்கு தமிழ் சொல், வாடகை அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது, அது பிறமொழி சொல். தமிழ் சொல்லை கண்டறிய. சாவி, பொத்தான், சோப்பு, பிண்டம். இந்த பிண்டம் அப்படிங்கிறது தலை இல்லாத ஒன்று தான் பிண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிண்டம்னா உடம்பு, அந்த மாதிரி இதை தான் சொல்லுவாங்க. தமிழ் சொல் தான் அது, சரியான தமிழ் சொல். நிறையா இலக்கியங்களில் பிண்டம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஸோ இதோட இந்த அயல் சொல் டாபிக் அப்படிங்கிறது ஓரளவு நம்ம பார்த்துட்டோம். அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம். நன்றி.